சீதாராமன் சீரியல் ஜூலை 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ராம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது சீதா, ஏன் பாஸ் அலறீங்க? நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா? திடீர்னு அலறீங்க, என்னாச்சு பாஸ் அப்படின்னு சீதா கேட்க, ஒன்றும் இல்லை சீதாங்கிறாங்க ராம். பாஸ், நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஏன் பாஸ் பொய் சொல்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க பாஸ். பாஸ் சொல்லுங்க பாஸ், என்னாச்சு அப்படின்னு சீதா கேட்க, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. அப்பாவையும் சித்தப்பாவையும் நினச்சா ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது சீதா. ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சீதான்னு ராம் சொல்லிட்டு இருக்க. ஜெயிலில் இருக்கிறது பெரிய கொடுமை பாஸ். கண்டிப்பாக அவங்களால அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையை அவங்களால சகிச்சிக்கவே முடியாது. கொடுமை பாஸ், ரொம்ப கொடுமை. சாரி பாஸ், அவங்க ஜெயிலுக்கு போக நான் தானே காரணம். என் மேலே கோவம் இல்லையே பாஸ் அப்படின்னு சீதா கேட்க, ராம் அப்படியே மெதுவாக தலையாட்டுறாங்க. பாஸ், ஒருவேளை என் மேலே கோவம் இருந்தா என்னை திட்டுங்க பாஸ், வேணா என்னை 2 அடி கூட அடிச்சுக்கோங்க அப்படின்னு சீதா சொல்ல, சேச்சா உன் மேலே கோவம் இல்லை சீதா. சொல்ல போனால் நீ செஞ்சது தான் கரெக்ட். அப்பாவும் சித்தப்பாவும் தப்பு பண்ணால தானே தண்டனை கிடைச்சிருக்கு. இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணும்ல. ஒருவேளை என்னை பெற்றவங்க உயிரோடு இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது. அவங்க அப்பாவை தப்பான வழிக்கு போக விட்டுருக்க மாட்டாங்க. இப்படி ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. அச்சோ பாஸ், அழாதீங்க பாஸ். உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் ரொம்ப நாளைக்கு ஜெயிலில் இருக்க மாட்டாங்க பாஸ். மகாலட்சுமி இருக்க விட மாட்டாங்க. எப்படியாவது பெரிய பெரிய லாயரை வச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்துருவாங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்கல்ல அப்படின்னு ராம் கேட்க, ரிலீஸ் ஆயிடுவாங்க பாஸ். பாஸ், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நாளாவது அவங்க உள்ளே இருக்கிறது தான் நல்லது பாஸ். அப்போ தான் புத்தி வரும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நீ சொல்கிறதும் சரிதான் சீதா. கொஞ்ச நாள் அவங்க அங்கேயே இருக்கட்டும், பனிஷ்மெண்ட் முடியட்டும், அவங்க பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. பாஸ், வேணான்னு உங்கள் வாய் தான் சொல்லுது, உங்கள் கண்ணு அதை மறைக்குது பாஸ். பாஸ், உங்கள் கண்ணில் தெரியுது பாஸ் அந்த வலி அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கவே ராம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாஸ் அழாதீங்க பாஸ். பாஸ் என்னை பாருங்க பாஸ், அழாதீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மகாலட்சுமி ரொம்ப கோவமாக இருக்காங்க. என்னென்னு பார்க்கலான்னு ராம் ரூமுக்கு போகிறாங்க. மகா ராமை பார்த்து, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாடா? உன்னை பெத்தவரும் சித்தப்பாவும் ஜெயிலில் இருக்காங்க, நீ இங்கே கொஞ்சிட்டு இருக்க, அசிங்கமா இல்லையா? என்ன ஜென்மண்டா நீ அப்படின்னு கேட்க, சித்தி நான் அழுதுட்டு இருந்தேன்னு அவன் என் கண்ணை தொடச்சி விட்டுட்டு இருந்தான், நான் ஒன்றும் இங்கே கொஞ்சிட்டுல அப்படின்னு ராம் சொல்ல, நம்பிட்டோம், நாங்கள் தான் பார்த்தோம்ல அப்படிங்கிறாங்க அஞ்சலி. பிரியா, கேவலமாக இருக்குது அப்படின்னு பிரியா சொல்ல, இவங்க ஏன் அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயிலில் இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சீதா சொல்ல, அப்படியா? அப்பா சித்தப்பாவை நினச்சி அண்ணா அழுதுட்டு இருந்தாரா? அதை நாங்கள் நம்பணும் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, ஏய் நீ நம்பணும்னு நான் ஒன்றும் அழலை, அப்பா சித்தப்பாவை நினச்சி தான் அழுதேன் அப்படின்னு ராம் சொல்ல, டேய் நீ தான் அழுத லட்சணத்தை நான் பார்த்தனே, கன்றாவி அப்படின்னு மகா சொல்ல, என்ன கன்றாவியா? புருஷன் பொண்டாட்டி இருக்கிற ரூம்குள்ளே கதவை தட்டாமறீங்களே, இதுதான் கன்றாவி அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஏய் நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசலைங்கிறாங்க மகா, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சீதா சொல்ல, டேய் ராம் உனக்கு என்னடா ஆச்சு? அவள் என்ன சொன்னாலும் கேட்பியாடா? உனக்கே அசிங்கமா இல்லை? உன் அப்பாவையும் சித்தப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சவ கூட சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க, ஏன்டா நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு மகா கேட்க. சித்தி ப்ளீஸ் தப்பா பேசாதீங்க, யார் இங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ராம் சொல்ல, இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? உங்க அக்கா உயிரோடு இருந்திருந்தா அவங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு சொன்னாரு அப்படின்னு சீதா சொல்ல, என்ன அப்படி பாக்குறீங்க? சீதா சொன்னதுதான் உண்மை. எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா அப்பாவும் சித்தப்பாவும் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல அவங்க தான் பண்ண விட்டுருப்பாங்களா? சி, நம்ம ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி? சிட்டியில் இருக்கிற மரியாதை என்ன? அப்பாக்கும் சித்தப்பாக்கும் பிஸ்னஸ் பீப்புள் எப்படி மரியாதை கொடுப்பாங்க? எல்லாம் போச்சு, நாசமா போச்சு. இனிமே எவன் மதிப்பான்? ஆமா, அவங்க கைக்கு ட்ரக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு ராம் அடுக்கடுக்கா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சீதா. மகாலட்சுமியும் அவங்க 3 பொண்ணுங்களும் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. எப்படி சித்தி வந்துச்சு அப்படின்னு ராம் கேட்க, என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மகா சொல்ல, பாஸ் அவங்களுக்கு தெரியாதான் பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, அப்போ அப்பா சித்தப்பாலாம் ஜெயிலில் இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? சித்தி சொல்லுங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, பாஸ் என்ன அர்த்தம்னா அவங்க கிட்ட கேட்டால் அவங்க எப்படி சொல்லுவாங்க? உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் உங்கள் சித்தியோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் சித்தியை அவங்க மதிக்கலைன்னு அர்த்தம். மொத்தத்தில் உங்கள் சித்தியால் இந்த ஃபேமிலியை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியலன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்படிதான் பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாம் அப்படிதான். ஆமாம், அதுக்காக தான் சொன்னேன், உங்கள் அக்கா இருந்திருந்தா இப்படி நடக்குமா அப்படின்னு ராம் கேட்ட உடனே மகா அப்படியே ஆடி போயிடறாங்க. என்ன எப்படி முழிக்கிறீங்க? பாஸு சொன்னது தப்பே இல்லை பாஸ். இனிமேல் நீங்கள் தான் இந்த ஃபேமிலிக்கு நல்லது கெட்டதால சொல்லணும். உங்கள் கண்ட்ரோலில் தான் இந்த ஃபேமிலியே இருக்கணும். அதுதான் பாஸ் எல்லாருக்குமே நல்லது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மகாவை பார்த்து சீதா கேட்க, மகா அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. பாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, சித்தி பாவம், அப்பாவும் சித்தப்பாவும் சித்தி பேச்சை கேட்காம தப்பு பண்ணிட்டாங்க.
அப்படின்னு ராம் சொல்ல, ஆமா பாஸ், சித்தி ரொம்ப ரொம்ப பாவம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அந்த முத்தாரம்மன் பார்த்துப்பா, என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் தானாவே நடக்கும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ரொம்ப கோவமா மகா வெளியே வந்துடுறாங்க. கூடவே அவங்க 3 பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. சித்தி, அந்த தையல்காரி சாதாரண ஆள் இல்ல, நேரடியா உங்களை தப்பு சொல்லாம உங்க அக்கா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமான்னு ராமண்ணனை ஏத்தி விட்டு டென்ஷன் பண்றா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அது மட்டுமா சித்தி, உங்களையும் உங்கள் அக்காவையும் கம்பேர் பண்ணி நீங்கள் தப்பாக இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறா, இந்த தையல்காரியை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, இவ ரொம்ப கெட்டவளாக இருக்கா அப்படின்னு பிரியா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. சித்தி சீதாவை நம்மளால ஜெயிக்க முடியாதா, உங்களை விட அவள் அவ்வளோ புத்திசாலியா சித்தி, சொல்லுங்க சித்தி அப்படின்னு கேட்க, தயால் புத்திசாலி இல்லை, நான் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அவளை பற்றி நான் சரியாக கணக்கு போடலை, நான் தான் அவளை இந்த அளவுக்கு வளர விட்டுட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. அப்போ இனிமேல் அவ ராஜ்யம் தானா சித்தி, நம்மளால அவளை அடக்கவே முடியாதா அப்படின்னு அஞ்சலி கேட்க, ஏன் அடக்க முடியாது, நான் என்ன சித்தா போயிட்டேன், உயிரோட தானே இருக்கேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாம் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. இல்லை சித்தி, எனக்கு என்னமோ தையல்காரி இதுக்கு மேலே விட மாட்டான்னு தோணுது, மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பா, உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் அவளை எப்படி சமாளிக்க போகிறீங்க. ஆமா சித்தி, அவள் அடங்கவே மாட்டா, உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எதிராக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பா, சந்தேகமே இல்லை சித்தி, அவளோட டார்கெட் ஃபுல்லாக அண்ணனோட மனசில் உங்களை போர்ட்ரேட் பண்ணுறது தான். ஆமா சித்தி, இவளை நம்பி ராமண்ண வேற முட்டாள் ஆயிட்டாரு அப்படின்னு மாற்றி 3 பேரும் சொல்லிட்டு இருக்க. இல்லை, ராம் முட்டாள் ஆகலை, அவ முட்டாள் ஆக்கிட்டா, அவ என்ன சொன்னாலும் கேட்டிருக்கான், எவ்வளோ திமிரு இருந்தா நேரடியாக என்னை எதிர்க்காம என்னோட அக்காவோட கம்பேர் பண்ணி ராம் மனசில் என்ன தப்பானவளை ஃபோக்கஸ் பண்ணுவா. இங்கே பாருங்க, இது எனக்கும் சீதாக்குமான போராட்டம், இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்ல 3 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் மகா எந்திரிச்சு வந்து அர்ச்சனா கிட்ட, அக்கா வாங்க வாக்கிங் போகலான்னு சொல்லி கூப்பிட, இல்லை மகா, வாக்கிங்கா, நான் வரல, இல்லை நேற்று ஃபுல்லாக நைட்டு நான் சரியாக தூங்கவே இல்லை, அவர் சட்டையை பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு போனதை நினச்சி அழுகுதான் வந்துச்சு, சுத்தமாக என் கண்ணு அசரவே இல்லை, டயர்டாக இருக்கு மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நானும் தூங்கலக்கா, என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெளியே போனதா ஆறுதலாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் உடம்பு வெயிட் போடும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. இல்லை மகா, என்னால் நடக்க முடியாது மகா, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இன்னொரு பக்கம் சீதாவும் மீராவும் 2 பேரும் இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் எனக்காக மட்டுமா சொல்கிறேன், உங்களுக்காக தான் சொல்கிறேன், என்ன புரியலையா, 2 பேர்த்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க 2 பேர் பாரு குத்துக்கலாட்டம் இருக்காங்க அப்படின்னு ஊர் பேசும், வாங்கக்கா 2 பேரும் போய் கொஞ்சம் உடம்பு குறைச்சி கவலைப்படுற மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மீராக்கா பார்த்தீங்களா கொடுமைய அப்படின்னு சீதா கேட்க, பார்த்த அப்படிங்கிறாங்க மீராக்கா, இதை வச்சு ஜாலியாக ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா ப்ளீஸ்க்கா, பெர்மிஷன் ப்ளீஸ் அப்படின்னு சீதா கேட்க, ஓகே விளையாடிட்டா போச்சுங்கிறாங்க மீரா. மகா அர்ச்சனா 2 பேரும் வாக்கிங் கிளம்பும்போது கரெக்டாக சீதா வந்து, நில்லுங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வாக்கிங் போகிறேங்கிறாங்க அர்ச்சனா. அங்கெல்லாம் போகக்கூடாது, உள்ளே போங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் நாங்கள் எதுக்கடி போகணும் அப்படின்னு மகா கேட்க, காரணம் கேட்காதீங்க, தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க, உள்ள போங்கன்னு சொல்லிட்டல அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் எதுக்குடி இப்போ வந்து காலையிலேயே வம்பிழுத்துட்டு இருக்க அப்படின்னு அர்ச்சனா கேட்க, நான் ஒன்றும் வம்பிழுக்கல, வீணா வம்பு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன், செக்யூரிட்டி சோலையானா இருக்காங்களே, அவங்க கண்டவகிட்டியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்ல, அவன் கண்டவகிட்ட பேசினா எங்களுக்கு என்ன, அதுக்கும் நாங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு மகா கேட்க, ஏன் இப்படி முட்டாளா இருக்கீங்க, யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் மரியாதையா பேசு அப்படின்னு மகா சொல்ல, அந்த மரியாதை போயிரும் போல இருக்கு, உங்க மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சீதா சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு அர்ச்சனா கேட்க, மாம்ஸ் 2 பேரும் ட்ரக்ஸ் வச்ச கேஸ்ல ஜெயிலுக்கு போனாங்களே, அதை செக்யூரிட்டியானா ரோட்ல போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சீதா. இப்போ போனீங்க ட்ரக்ஸ் வியாபாரி பொண்டாட்டிங்கன்னு உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, உங்களால் அந்த அவமானத்தை தாங்க முடியாது அப்படின்னு மீரா ஒரு பக்கம் சொல்ல, என்ன மகா இப்போ என்ன பண்ணுறது, அந்த செக்யூரிட்டி ஒரு வளர்வாய இந்நேரம் மொத்த ஏரியாவுக்கும் தெரிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு அர்ச்சனா கேட்க, அதுக்காக இவ சொன்னதுக்காக நம்ம போகாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்கவே, நம்மளை இன்னும் அசிங்கப்படுத்துவா, வாங்க வீம்புக்காகவாது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மகா சொல்ல, அவசியம் போகணுமா அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. நீங்க வேற வாங்கக்கா அப்படின்னு மகா சொல்ல, அப்புறம் சொன்னா கேட்க மாட்டீங்க, அப்புறம் உங்க இஷ்டம், அட்லீஸ்ட் அடையாளம் தெரியாம இருக்க முக்காடாச்சும் போட்டு போங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு சிரிக்க, அது எங்களுக்கு தெரியும், வாங்கக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க மகா. கரெக்டா அவங்க 2 பேரும் கேட்டு கிட்ட வர நேரத்துல வாட்ச்மேன் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாத்தியா மகா அவன் செய்யற வேலைய, இப்ப கூட அவன் யார் கூடயும் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு வர, செக்யூரிட்டி அப்படின்னு கூப்பிட்டு
போட்டு நடிக்காத, உன் வேலையை பார்க்காம போற வரவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மகா சொல்ல, மகா இந்த ஆளோட நாக்கை வெட்டினாதான் இவன் அடங்குவான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, மாரியாத்தா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாக்கு அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்க. என்ன ஒரே ஒரு நாக்கா, என்னையா கிண்டலா, அவன் யாரையா அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு மகா கேட்க, அவன் நம்ம தோஸ்து அப்படிங்கிறாரு வாட்ச்மேன். என்ன நம்ம தோஸ்தா, உனக்கும் எனக்கும் அவன் ஃப்ரெண்டா அப்படின்னு மகா கேட்க, இல்லம்மா நான் அப்படி சொல்லலாமா, நம்ம தோஸ்துனா ஏன் தோஸ்துன்னு சொன்னேன் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்து மீராவும் சீதாவும் வாட்ச்மேன் அண்ணா மாட்டினாருன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. யோ அவன் கூட என்னையா பேச்சு, வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யாத, மீது எல்லா வேலையும் செய், ஆளை பாரு அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கத்திட்ட. சரி அவன் என்ன கேட்டான், நீ என்ன சொன்ன, முதல்ல அவன் யாரு அப்படின்னு மகா கேட்க, அவன் பக்கத்துல இருக்காமா டீ கடை ஃப்ரெண்டு, அப்பப்போ குடும்பத்துல நடக்கிறது ஏதாவது பேசிப்போம் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, என்ன திமிரியா அவனுக்கு, டீ கடையில் நீ பார்க்கும்போதெல்லாம் சேது சுபாஷ் 2 பேரும் ட்ரக்ஸ் கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி பேசுவியா அப்படின்னு மகா கேட்க, என்ன ட்ரக்ஸ் கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாயை திறக்கிறாரு வாட்ச்மேன். போதைப் பொருள் கடத்துறாங்கன்னு ஊருக்கே நியூஸ் கொடுக்குறியா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, அம்மா ஐயாங்க 2 பேரும் ட்ரக்ஸ் கடத்தலா பண்ணாங்க அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, இல்லம்மா உங்க ரேஞ்சுக்கு நீங்க தங்கம் வைரம் இதெல்லாம் தான் கடத்துவீங்கன்னு நினைச்ச, ட்ரக்ஸுமா கடத்துனாங்க, என்னம்மா இவ்வளோ கேவலமா இருக்காங்க, ச்சே இந்த வியாபாரத்தையா பண்ணீங்க ஐய அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, என்ன கேவலமா, நீ கேவலமா நான் கேவலமா, இப்படிதான் ரோட்ல போறவங்ககிட்டலாம் இப்படிதான் கேவலமா சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு மகா கேட்க, மா சத்தியமா சொல்றமா, இப்ப நீங்க சொல்லிதான் ட்ரக்ஸ் கடத்தினதே தெரியும் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, இப்ப தெரிஞ்சிருச்சுல இனிமேல் சொல்லுவியா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, ஓ இப்படி ஒரு ரூட் இருக்கா, இவங்கள இதை வச்சுதான் நம்ம அட்டாக் பண்ணணும், அலர்ட் ஆயிக்கடா சோழ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க, சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கா. மகா இவன் முழிக்கிறத பார்த்தா இவனுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு, சீதா சொன்னதை நம்பி நாம தான் தேவையில்லாம வாய் விட்டுட்டோம் அப்படின்னு அர்ச்சனா மெதுவா மகா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஏய் இதுக்கப்புறம் இதை பத்தி எங்கேயாவது சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன், அக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை கூப்பிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க மகா. சீதாவும் மீராவும் 2 பேரும் நின்று இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டே முக்காடு அப்படிங்கிறாங்க. பாத்தியா மகா, அவங்க 2 பேரும் நம்மள முக்காடு போட சொல்கிறாங்க, நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இவங்களை அடக்கணும்க்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, என்னத்தை பண்ணுறது, என்ன பண்ணாலும் வீடியோ எடுக்கிறாங்க, எப்போ எங்கே கேமரா வைக்கிறாங்கன்னே தெரியறதில்ல, இல்லை எனக்கு ரொம்ப அவமானம் இருக்குது, எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நீங்கள் ஏங்க அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, நான் இவங்க 2 பேத்தையும் அனுப்புகிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் அனுப்பி காட்டுறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல மீராவும் சீதாவும் சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. சரி அக்கா முக்காடு போட்டுக்கோங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு 2 பேரும் முக்காடு போட்டு போகிறாங்க. சீதா எப்படியோ 2 பேத்தையும் முக்காடு போட வச்சுட்ட அப்படிங்கிறாங்க மீரா. இது என்னக்கா பிரமாதம், இதை விட விதவிதமாக கலராக இவங்களை 2 பேத்தையும் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.